This video sponsored by SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு டெய்லியே ஒரு இன்கம் வருது. நம்ம வீட்டில் இருந்துட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாதவங்க இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் வருது. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பூ கட்டினா எப்படி இப்படி உதிராமல் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க கட்டினாங்கன்னா பூ சீக்கிரமாக உதிர்ந்துடும், நல்லாவே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இது தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூ நான் கொஞ்சம் கட்டிட்டு தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லித்தர போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம கட்டும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும், நல்லா இருக்கும். இப்போ நான் இதிலேருந்து நான் உங்களுக்கு இதுக்கு பிறகு எப்படி கட்டுறதுன்னு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த கடைசியாக நம்ம கட்டின பூவை இந்த பெரு விரல்லையும் இந்த விரல்லையும் 2 விரல்லையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இனி நம்ம இதுக்கு மேலே 2 பூவாக வச்சு கட்டணும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 2 பூவை இங்கே வச்சாச்சு. அடுத்து இதுக்கு மேலே 2 பூ வைக்கிறோம். வச்சு இப்படி நல்லா இந்த 4 பூவையும் 2 விரலையும் பிடிச்சிட்டு இப்படி ஒரு ரவுண்டு நூலை சுற்றினோம்னா உள்ள பூ போயிடும். அதுக்கு பிறகு நம்ம தான் இப்படி ஒரு ரவுண்டு உள்ளே விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இது இதாகவே டைட் ஆகிரும். இதே போலயே நம்ம தொடர்ந்து கட்டுறோம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு பூ 2 பூ வைக்கிறாங்க. இதுக்கு மேலே 2 பூ வைக்கிறோம். அதே போல் ஒரு ரவுண்டு இப்படி நூலை இப்படி சுற்றி விட்டாவே உள்ளே போயிருந்தாலும் இந்த 4 பூவை லைட்டாக இப்படி விளக்கிட்டு இந்த நூலை உள்ளே விட்டு அவ்வளோதான் இழுத்துருக்கோம். ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. இழுத்தா காம்பு ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால் காம்பு ஒடிஞ்சு விழுகாத அளவுக்கு லேசாகவும் இழுக்கணும், கொஞ்சம் டைட்டும் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அதே போலவே இதே மாதிரியே நாம் வச்சு கட்டுறோம். இப்படி வைக்கும்போதே உள்ளே போயிடும். ஒரு ரவுண்டு சுற்றும் போது அடுத்து இது 2ஐயும் இப்படி எடுத்து ஆளுட்டோம்னா நான் டைட்டாக இருப்பாருங்க, அதாவே டைட் கொடுத்துக்கும். இதே போல் முடிஞ்சதும் இதே மாதிரி இந்த 2 விரலையும் இப்படி இந்த 2 இதையும் பிடிச்சிக்கணும். பாருங்கள், பிடிச்சிட்டு அதே போல் இங்கே 2 பூ வைக்கிறோம். இதுக்கு மேலே 2. இப்போ நல்லா பாருங்கள், இந்த இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துட்டோம். அப்போ உள்ளே போயிடும். இந்த 4 இதையும் இந்த மேலே இருக்கிறதுல இப்படி தள்ளி விட்டு இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி இந்த 4ஐயும் அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரியே நம்ம கட்டணும். பாருங்கள், இந்த வைக்கிறோம். இந்த காவை மேலே இந்த 2 கால் வச்சு இப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்சு. அடுத்து இந்த 4 லைட்டாக இப்படிங்கிற விலைக்கு தள்ளி பிடிச்சிட்டு இந்த இதை பிடிச்சி அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் பூ கட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். தெரியாதவங்க கூட, சின்ன பொண்ணுங்க கூட நீங்கள் கட்டி பழகலாங்க. இந்த மாதிரி கட்டி பழகும்போது பூ உதிராது. நமக்கு நம்மளே ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம்னா சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.